ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்போம், டிஷ்யூ ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதை வச்சு அதோட பேலன்ஸ் பார்ட்டு ரீயூஸ் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். அதை எடுத்து இது மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அட்டையில் இது மாதிரி 2 ரவுண்ட்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி 2 கண்ணு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். 2 ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ரெண்டையுமே நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவி பாண்ட் இல்லை அப்படின்னா ஹாட் க்ளூ போட்டுக்கலாம். இது மாதிரி ஒட்டிட்டு அடுத்து நான் எல்லோ கலர் ஜெஸ்ஸோ எடுத்திருக்கேன். இந்த ஜெஸ்ஸோ ஹோம்மேடாக பண்ணது தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ ப்ளஸ் வாட்டர், இது 3மே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாட்டில் ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் கொஞ்சம் டல்லாகும். அதுக்கப்புறம் இன்னொரு கோட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொரு கோட் ஜெஸ்ஸோ கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இன்னொரு கோட் பெயிண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதோட கண்ணுக்கு நான் பிளாக் கலர் அடிக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு பிளாக் கலர் அடிக்காதீங்க, கண்ணுக்கு ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா பிளாக் கலர் கண்ணுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க அந்த கண்ணுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த 2 கண்ணுக்குமே ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. நான் பிளாக் கலர் அடிக்கிறேன், நீங்கள் ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த கண்ணுக்கு ஒயிட் கலர் நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோட வாய் இருக்கும் இல்லையா, அதோட அந்த நேச்சுரல் ஷேப்பே இருந்தது. அதனால தான் இந்த கிராஃப்ட் நான் யோசித்தேன். அது நான் அந்த மடங்கின இடத்துல நான் இது மாதிரி ரெட் கலர் வச்சு வரைஞ்சிக்கிறேன். ரெட் கலர் வச்சு இது மாதிரி வாய் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணில் ஒயிட் கலரில் இது மாதிரி பெரிய டாட் வச்சுக்கிறேன். நான் இந்த டாட்டையாவது சின்னதாக வச்சுருந்துருக்கலாம். சின்னதாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்திருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நான் இது ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டேன். இது மாதிரி அடித்து முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இருந்தது அதோட கண். அதுக்கப்புறம் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு நான் அதோட கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். அந்த பெயிண்ட் சுத்தமாக காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். அந்த 2 கண்ணுக்குமே ஒயிட் கலர் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் பென்சிலில் வரைஞ்சிருக்கேன். அதை தான் கைடாக வச்சுட்டு இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு. அது கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு, அதனால் கீழே அது ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கண்ணுக்கும் நான் அந்த ரவுண்ட் பிளாக் கலரில் வரைஞ்சிக்கிறேன். இது 2க்குமே கரெக்டாக வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை சின்ன ப்ரஷில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த பார்டர்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலர்லேயே அந்த ரவுண்ட் இருக்குள்ளேயே அதை சுற்றியுமே நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஐ பால் இருக்கு இல்லையா, அது சுற்றியுமே இந்த பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி கொடுத்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ஒரு ஒயிட் கலர் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷோட பேக் சைடு இருக்குள்ளேயே அதில் ஒயிட் கலரை தொட்டு இது மாதிரி கண்ணுக்கு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி சின்ன டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த கிராஃப்ட் கண் வச்சாச்சு. ரொம்ப க்யூட் ஆயிடுச்சு. இப்போது அதை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளான்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள செடி வச்சுக்கலாம். இப்போ 2யும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு அந்த கண் தான் நல்லா இல்லை, இப்போ அந்த கண் தான் க்யூட்டாக இருக்குது. நீங்களும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ், பிளான் ட்ரீஸ், சேவ் லைஃப்.